தளத்துக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியா. நன்றி 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 மக்களே, நன்றி உறவுகளே. வணக்கம் உறவுகள் எல்லாருக்கும். கௌதமி வேற அந்த அண்ணன் அந்த போனும் ஜங்கிலியும் மாதிரி கொடுத்தவான்னு நாட்டை கடனை வேண்டி நாங்க நாடு குட்டிச்சு வரா போயிட்டுது. அப்ப சாராய கடை துறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த நாட்டை முன்னேற்றத்தான். அதுக்கு தான் நான் நீங்கள் வந்து குடிச்சாத்தானே நாடு முன்னோரும். உங்களுக்கு தானே வெளிநாட்டுல இந்த காசு அனுப்புறீங்க உங்களோட குடும்பத்துக்கு. அப்ப சாராய கடையில இன்னும் ஒரு 100 சாராய கடை துறக்கிறதுக்கு திறந்து விடுங்க வெள்ள வட்டி. அப்பதான் என்னன்னா நாடு கடல்ல இருந்து மீளும். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு 5 ரூபா காசு தாங்கன்னா தெரிவிக்கலோ. ஹோட்டல் வழிய சாராயத்தை வித்தா வந்து பொருள் சரக்கு போய் அடிச்சுட்டு போறீங்க. 1000 ரூபாய் கடை கண்ணை மூடிக்கொண்டு பிசிக்கி போட்டு நீங்கள் போறீங்க. அப்ப நீங்க வெளிநாட்டு மக்கள் வாங்கோ, உங்களுக்கு நீங்க ஃப்ரீ பிசாவில வரலாம். இனி அனுராத நாயகன் அடுத்த ஆட்சி என்ன செய்யணுமாண்டா, இலங்கையில வந்துட்டா ஃப்ரீ ஓப்பன் விசா அனுப்பணும் காசு கட்டாம. ஆனா வெளிநாட்டுல இருந்து வந்தால் ஃப்ரீ விசாவில வந்து ஓசி விசாவில போட்டி வரும். நல்லா குடிச்சு போய்த்தெல்லாம் செஞ்சுட்டு போனீங்கன்னா நாடு கொண்டு வரும். ஓசி விசால போட்டி வரும். அதான் சாக கஷ்டப்படுறவ உயிர் போக மாட்டேன். சுவிட்சர்லாண்டுக்கு போக தேவையில்ல, அப்படியே அங்க வந்தீங்கன்னா சரி. மற்ற இன்னும் ஒரு இது மக்கண்ட காணியெல்லாம் அடாத்தா பிடிச்சதும் அதானே அவை கண்ட கட்டித்தனம். ஏன்னப்பா நாடு கஷ்டப்படுற நீங்கள் இப்ப இன்றைக்கு வந்த வீடியோவை பார்த்தேன். அங்க ரோட்டுக்கு ரோட்டு ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் இருந்தோடு காலை ஊண்டிக்கொண்டு காத்த நடக்குது. என்ன ஒவ்வொரு கொக்கடைக்கும் போனும் இருக்கு. அப்ப நாடு பிச்சைக்காரா போட்டுது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அங்க பார்த்தா ரோட்டுக்கு ரோட்டு வீட்டுக்கு கதவில வீட்டுல மோட்டார் சைக்கிள் நிக்குது. நேற்று பாத்தீரு மீட்டிங்ல வந்த பொடியல் முந்தி நாங்கள் சைக்கிள் நின்று காலை வச்சுக்கொண்டு ஸ்டாண்ட்ல விட்டு நின்ற மாதிரி பொடியல் போன் இருக்குது பொக்கெட்டுக்குள்ள. அதை விட மோட்டர் சைக்கிள் நிக்குது, வெத்திலையும் பூடி பேக்கெட்டும் கிடக்குறாப்பா அதுக்குள்ள. ஆனா இதுல கட்டித்தனம் என்னன்னா அந்த வெத்தில போடுறதும் மறக்காம இருக்கிறாங்க பொடியல். அதுதான் நல்ல விஷயம். நாடு வந்து வெத்தில இல்லையா அது என்ன பான் பராக்க அது கஞ்சா. மக்கள் வந்து நீங்கள் சுத்தி வச்சு நீங்கள் இப்ப என்னண்டா இது வெளிநாட்டுல நீங்க குடிக்கிறீங்களானே, நீங்க மட்டும் வெளிநாட்டுல குடிக்கிறீங்க. நாங்கள் இங்க பொறிஞ்சரக்கு அடிச்சு அவங்களுக்கு கோவம் வருதுன்னு அங்க பொடியை சொல்றாங்க. நீங்க குடியுங்கடாப்பா பொடியல், நீங்க நல்லா குடிங்கடா. குடிச்சு நீங்கள் இலங்கையின் குடிமக்கள் நல்லா எங்கடா வெள்ள போட்டியிலுக்கு எனக்கு உண்மையில எனக்கு அந்த வெள்ள தமிழ் தேசிய கூட்டம் வெள்ள போட்டி அரசியல்வாதி நல்ல விஷயம் என்னண்டா, உண்மையா அந்த அவங்க அந்த அரசியல்வாதினா இப்படித்தான் இருக்கணும். அப்ப இந்த நாட்டுல கடன் அடைக்கணும்டா, இந்த சாராய கடையெல்லாம் கூட துறக்கணும். வேண்டாம் பல சில கடை சேரும் போது இல்ல, சாராய கடையை திறந்து விட அள்ளுப்பட்டு போகுது தேருக்கு போன மாதிரி. அப்ப இன்னும் இந்த நான் அடுத்து வரும் 5 வருஷத்துல இந்த பவுனியாவில இருந்து அந்த ஜாழ்ப்பாணம் போறதுக்குள்ள இன்னும் ஒரு 20 சாராய கடையை திறந்து விடுங்க. முன்னுக்கு கார் பார்க்கிங்கோட ஃப்ரீயா ஒரு ஹோட்டல் இருந்து வந்து விடுங்க. குடிச்சிட்டு ஹோட்டல்ல படுத்துக்கிட்டு நீங்க போறதுக்கு இல்லைன்னா சீமான சொன்ன மாதிரி சாராய கடை ஓனர் போய் அடிங்க. ஏன் ஜனம் வரே இல்லை, இவ்வளவு ஜனம் ஏன் இப்ப குறைஞ்சது? 5000 ஆனது போய் 20,000 ஆகுது. அது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டீங்கன்னா டிக்டாக்ல சிலாவி அடிச்சுட்டு வீடியோ போடுவாங்க. ஒரு ஆட்டரை எங்க மணி குடி விட்டீங்கன்னா அவன் 1 லட்சம் ரூபாய்க்கு போத்துல மோடி போட்டு ஃப்ரீ தானே போத்து விளம்பரம் போட்டு சிலாவி அடிச்சீங்கண்டா என்ன நடக்கும்? அது அந்த மாதிரி போகும். அது அடிக்கிற வீடியோ போட்டு விட்டீங்கன்னா சும்மா பறக்கும். இல்ல நீங்களே ஒட்டி போட்டு நீங்களே அண்டியை விட்டு கிளிப்பியல் அத வீடியோல எடுத்து போடுவீர். கேட்டா அது நெகட்டிவ் மார்க்கெட்டிங். எல்லாமே காப்பி அடிங்க. செல்வானா அது எங்களுக்கு வேண்டாமண்ணா. வேற வன்னிமேந்திரன் கதைக்கிற மாதிரி கதைச்சா நல்ல தளத்தை பற்றி ஒரு சிறிய கவிதை என்று சொல்ல மாட்டேன், என்னால முடிந்தது ஒன்று எழுதியிருக்கிறேன், அதை வாசிக்க விரும்புகிறேன். அக்கா பேச போறாவ நல்லா சொல்ல போறாதியா, நீங்க வர ரெக்கார்ட் பண்ணி இல்ல தப்பாக எதுவும் பேச மாட்டேன். பேசுங்க, அதெல்லாம் கவிதை.
நீங்க படிங்க நன்றி அக்கா. இல்ல இல்ல வாழ்த்துக்கள், பாராட்டு. கவிதை என்று சொல்ல மாட்டேன்னா என்னடா நான் இதுதான் இன்னைக்கு தான் முதல் முறை எழுதி இருக்கிறேன். அப்ப கவிதை என்று வாசிங்க நாங்க சொல்றோம் கவிதையா இல்லையாண்டு. நன்றி. நான் இங்கு கவி பாட வரவில்லை, நன்றி கூற வந்துள்ளேன். முதல் நன்றி இந்த தளத்திற்கு, ஆமாம் வன்னிமைந்தன் தளத்திற்கு. தமிழனை இணைப்பது அவ்வளவு சாதாரணமான விடயம் இல்லை. ஏனெனில் துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் உறைந்த எம்மினம் யாரை நம்புவது என்று குழம்பி நிற்கும் நேரம் இது. ஆனால் வன்னிமைந்தனின் தளம் இவ்வளவு பெரிய படை திரட்டி ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல், வயது எல்லை இல்லாமல் எம் இனத்தை இணைத்து தேர்தலின் முக்கியத்தை புரிய வைத்து மக்களின் அமோக வெற்றி தளமாக மாறியுள்ளது. மைந்தனின் குரல் கேட்டால்தான் தூக்கம் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஆமா, மைந்தனின் குரல் கேட்டால்தான் தூக்கம் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துள்ளது. மைந்தா, நீ வன்னி தந்த மகன்தான் இங்கு பல தாய்மாருக்கு. என் தாய்க்கும். இறுதி யுத்தத்தில் எங்களை காட்டி கொடுத்து எங்களை தோற்கடித்தார்கள். இதோ உங்களுக்கான நேரம். நம்பி போடுங்கய்யா ஓட்டு எங்கள் ஊசி சின்னத்தை பார்த்து. SP செல்வன் அண்ணா, கிரீன்லாண்ட் ஐயா, டாக்டர் கணேஷ் ஐயா அனைவருக்கும் மனமாற நன்றிகள். நன்றி அண்ணா. நன்றி அக்கா, நன்றி. சூப்பர் அக்கா, சூப்பர். கைதட்டுறோம் நாங்க. இன்னைக்கு ஒரு ரியா வேற உருவாக்கி இருக்கு பாருங்க. நன்றி. உண்மையிலேயே இது கேட்டுட்டு இருக்கும் போது சும்மா எழுதினான். எனக்கு வேற லெவல் சூப்பர். நன்றி. நல்லா இருக்கு. இந்த தளத்துக்கு நாங்க நன்றி சொல்ல நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். எப்போடா 4 மணி வெறுமன் இருக்குதல் மக்கள். அந்த வன்னிமையில கதைக்கு தான் எல்லாரும் ரசிகர்கள் கூடிட்டு எடுத்து வந்த உன் கவிதை கேட்டு என் எண்ணம் அது செலுத்தது. பாவென்று பாடிய பார்த்து இந்த பாறை என்று அசந்து போனது. வன்னிமைந்தன் தளம் என்று எண்ணி வந்து கவி படித்த உந்தன் கவி கண்டு நானும் ஏங்கி விட்டேன் பார். நல்ல ஒரு கவி படிக்க 4 பேர் வந்து விட்டால் இந்த உலகம் மாறிவிடும். எங்கள் சிந்தை அது சீறிவிடும். முன்தினத்து இரவினிலே முன்கண்ட கனவினிலே உந்தன் கவிதை போல ஒன்று கண்ணுக்குள்ளே வந்ததம்மா. அந்த கவி இந்த கவி என்று நான் நினைத்து விட்டேன். சொந்தமென சொல்லிக்கொள்ள உறவுகள் 1000 கூடி இங்கு வந்து விட்டால் போதும். இங்கு எங்களது தேர்தலில் வென்றுவிட வேண்டும் என்று எழுந்தரிலே வந்த எங்களது தலைவனவன் வென்றுவிட வேண்டும் என்று எழுதி வந்த யுந்தன் கவி பார்க்கையில எந்த நெஞ்சம் பரபரப்பு ஆகிறது. நாளை அது மறுதினத்தில் நல்ல தீர்வு வந்திடுமா என்று எங்கு ஏங்கும் ஏக்கத்துக்கு உந்தன் கவி தாக்கம் அதை தந்திருக்கும். பார்த்திருந்த உலகமெல்லாம் பார்விழிய திறந்திருக்கும். பூத்திருந்த ஒளிகள் எல்லாம் பூவுலிகள் நொந்திருக்கும். ஈட்டில் வரை எங்களவன் வென்றுவிட வேண்டுமென எழுதி வந்த யுந்தன் கவிதை எங்களுக்கு புத்வகம் தந்திருக்கும். இந்த பாறை நாளை ஒரு கவிதை இது நன்றாக எடுத்து வரும் கவிதையிலே எங்களதை பாடிவிடும். இல்லை எம்மவனை பாடிவிடும். வென்றுவிட்டால் எங்களுக்கு வெற்றி அது பாடிவிடும். வெல்லாவிட்டால் எங்களது தமிழினத்தை சாகடியும். நன்றியம்மா உந்தனது கவிதை. நன்றி அண்ணா, நன்றி, மிக்க நன்றி. வண்டி வாய்ந்த எழுதி வச்சுட்டா படிக்கிறேன் அப்படியே சும்மா. நேற்று இல்லக்கா, நேற்று அப்பாயின்மெண்ட் எடுத்து ரியாக்கா அடிச்சு சொன்னவன் நான் இப்படி ஒரு கவிதை வாசிப்பேன். படிக்குவேன் கவிதை. அதுதான் டேலண்ட். திறமை இருக்கும். உளவுத்துறையால வந்திருக்கு நேற்று கவிதை வரப்போது அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். உண்மையாம நான் இன்னொன்று கேட்கட்டேன். நேற்று நீர் அந்த தந்திரில அந்த ஒரு ரெக்கார்டிங் சூப்பராப்பா. உண்மையா அது எப்படித்தான் நாங்கள் இதண்டமோ தெரியல. அதுதான் கனவேர கூப்பிட்டது நேற்று. 4 பேர் கழிச்சு போட்டு போகலாம். சரி, ஊர்ல இருந்தா தான் இந்த சிக்கல். 14ஆம் தேதி எவ்வளவு சரிதானே லெக்சர்? அடுத்த என்ன கேட்டீங்க வன்னிமைந்தன்? இன்றைக்கு ஒரு கேக் அடிக்க போனாங்க. அதுக்கு 5
5 நாட்டுக்கோழி முட்டையும் 7 ஃபார்ம் கோழி முட்டையும் 2 வாத்து முட்டையும் போட்டு அடிச்சாங்க ஒரு கேக். என்ன சொல்றீங்க? ஆட்டு முட்டை பொடி இல்லையே? நாட்டு முட்டை தான் சொல்றேன், 2 நாட்டு முட்டை. ஆட்டு முட்டை அது 16ஆம் தேதி. 16ஆம் தேதி. அது சரி. செல்லம்மா, நீங்க எங்க வெற்றி விழா கொண்டாட போறீங்க சொல்லுங்க, நாங்களும் வாரோம். பிரான்ஸ்ல கொண்டாடுவார், நாங்களும் இங்க லண்டன்ல கொண்டாடுவோம். எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து கொண்டாடுங்க, ஜூம்ல கொண்டாடுங்க, ஜூம்ல கொண்டாடுவோம். ஜேடிஎல் என்ன கடையில ரெடி பண்ணிட்டீங்க போல கண்ணு? ரெடியா இருக்கும். என்ன இந்தியால இருந்து ஒரு ரவுண்ட் அடிக்கத்தான் வருது. நடக்கிறீங்களோ? நாங்க மாவீரர் தினம் இதெல்லாம் யாரு கௌதமியா நாளைக்கு பயணம் ஊருக்கு. ஊருக்கு போறீங்க? நாளைக்கு போறணும். ஓ, என்ன கிளக்குறீங்களா? இப்போ 15 அங்க நிப்பேன், வெற்றி விழா அங்க கொண்டாடுவேன். நான் வீடியோ கொண்டாட போறீங்க? அப்ப கொண்டாடி நேரலையில காட்ட போறீங்க உங்களுக்கு? எஸ். செல்லம் ஒரு நாள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட வீட்டு வந்திருக்கு, இந்த உங்களோட போட் வந்திருக்கு. நான் போடல அதையா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? அந்த மாதிரி எடுத்து விடுறீங்கள் சட்டப்படி. ஓகே, நன்றி ஐயா. இப்ப இவ்வளோ நாளும் பெறப்புற சரி, ஒவ்வொரு தரம் உங்களுக்கு விரும்பின ஆக்களுக்கு பெறப்புற செய்தீங்கள். இனி அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா, மக்களை இது எங்களுக்கு என்னத்துக்கு இது போட்டு என்ன பிரயோசனம் யோசிச்சு கொண்டிருக்கிற மக்களை அதான் என்ன கேள்வி, அதுக்கு தான் அந்த கேள்வி ஆரம்பிச்சுக்க. இதே கேள்வி தான் 3 நாளும். அர்ஜுனாவுக்கு ஏன் வாக்கு போடணும், அர்ஜுனா இல்ல நாங்கள் ஏன் வாக்களிக்க வேணும்? அதுதான் அர்ஜுனாண்ட இல்ல. மக்களை கொண்டு வாங்கப்பா. சரியோ, இருக்கிற மக்களை 50% 60% என்ற கதையை விட்டு 80% 90% கொண்டு வரவும். மக்களே, நீங்கள் ஏன் ஓட்டு போட வேணும்? பாராளுமன்ற தேர்தல்ல இத்தனை பேரை ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி போட்டு வச்சீங்கன்னா இடைக்கிற போட்டு இருக்கலாம். ஓட்டு எப்படி போடணும் உதாரணத்துக்கு அப்படி சொல்லலாம். அதோட நீ தந்திரன்னா நான் அங்க ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி விடுவேன். ஒவ்வொரு ஓட்டோ ஹயர் பண்ணி பிளே பண்ணி கொண்டு போவாங்களோ அவங்க. செய்யக்கூடாது அப்படி இல்ல. என்ன நாங்கள் என்ன செய்யறோம்? மக்களை வந்து ஓட் பண்ண சொல்லி தான் கேட்கிறோம். ஒரு கட்சிக்கு ஓட் பண்ண சொல்லி நான் கேட்கல. உங்களோட கவிதை இருக்குல்ல, எழுந்து வா, அது எழுதுவீங்களே வடிவா, ஓட்டு போடவா, இந்த உரிமை ஒற்றை விரல் புரட்சி, அது மாதிரி ஆழிக்கடல் சூறாவளி. நான் பிள்ளைனுக்கு இருந்து கேட்டு எனக்கு எல்லாம் பாடமா போச்சு. ஐயா சொல்றாரு பாருங்க, எக்ஸ்பிளைன் தி பவர் ஆஃப் டெமோக்ரஸி. அதுதான் சமூக பொறுப்பாப்பா. அடுத்தது சும்மா நாங்கள் இப்ப ஓகே இதண்ட இப்ப ஒரு குறிக்கோளோட இப்ப இண்டை மட்டும் பயணிச்சுட்டோம். அடுத்தது சமூக பொறுப்பை எடுத்து நாங்கள் மக்களை வெளியில கொண்டு வரோம். சரி, மக்கள் வந்து இப்ப இது அத என்ன சொல்லுமா, இது ஒரு திருப்பு முனையா இருக்க வேணும். அரசியல் சாக்கடை அரசியல் என்ற சொல்லி இல்லாம போக வேணும். அகராதியில இருந்து அரசியலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்க வேணும். ஒரு இளமால் டாக்டரா வர்றதுக்கு விரும்புறான், என்ஜினியரா வர்றதுக்கு விரும்புறான். ஒரு நல்ல மனுஷன் அரசியலுக்கு வாண்டா ஒளிச்சு ஓடுறான். அந்த நிலை மாறுங்கள். நீங்கள் ஓட்டை போட்டு இந்த சாக்கடைகளை சுத்தம் செய்வோம். அந்த நிலை மாற வேணுமாப்பா. யூரோப்பியன் அரசியல் மாதிரி இப்ப யூரோப்பியன் பொலிட்டிக்ஸ், கனேடியன் பொலிட்டிக்ஸ், அப்படியே இந்த வெஸ்டர்ன் பொலிட்டிக்ஸ் மாதிரி எங்கள்ட பொலிட்டிக்ஸ் வர வேணும். நாங்க நடுக்க இந்தியாவை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கீங்களா விளங்குதா? இப்ப இன்னும் எங்களுக்கு 5 வருஷம் ட்ரையல் பீரியட் இருக்குது. இந்த ட்ரையல் பீரியட் இந்த 5 வருஷம் முடியக்க மக்கள் முன்னுக்கு வர வேணும். நான் நிற்கிறேன் எம்பி பொசிஷனுக்கு, நான் செய்து காட்டுறேன். அர்ச்சனா செய்தாரா? நீங்க தாளம் போடுங்கோ, கைதட்டுங்கோ, எல்லாம் செய்யுங்க. அடுத்தது நான் அவர்களும் பார்க்க பெட்டரா நான் செய்து தருவேன் என்ற சமூகத்தை நான் உருவாக்குவேன். சரி, எம்பி பொசிஷனுக்கு இரண்ட போறீங்களோ, எலெக்ஷனுக்கு வாரீங்களோன்னு சொன்னா, நான் இத்தனை பேர் அந்த நல்ல ஆக்களோட கழிச்சு பார்த்தேன். இந்த சமூகத்துல நல்ல கிரெடிட் இருக்கிறவ அவன் வந்து தங்களோட பேரை ஸ்பாயில் பண்ண விரும்பினோம் இல்லையாப்பா. அப்படி எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை நாங்கள் அரசியலண்டா உருவாக்கி போட்டோம். இதே நிலைமை இப்ப யூரோப்ல, அதாவது யூகேலயோ பிரான்ஸ்லயோ ஜெர்மன்லயோ ஒரு தானே கிடைச்சா எங்கள்ட தம்பி மாதிரி விட்டுட்டு இருப்பாங்களோ, நான் பாறேன் கேட்குறேன்,
நீங்க என்ன வெளில வைப்பீங்களோ, நான் போறேன், நீங்க என்ன பின்னால வாங்கன்னு வருவாங்கல்ல. என்ன இஞ்சத்தை பொலிட்டிக்ஸ்ல இன்வால்வ் பண்றேன்டா. ஆனா ஊர்ல அப்படி இல்லை, நிலைமை வித்தியாசம். அந்த நிலைமை மாறவும். இந்த சாக்கடை அரசியல் நாங்கள் அழிச்சு போட்டப்போ ஒரு தூய்மையான அரசியல் இல்ல. இப்ப வரைக்கும் ஐயா அந்த ஊர்ல அது ஒரு பரம்பரை சொத்து மாதிரி போய் கொண்டிருக்கு. உண்மை விட மாட்டாங்க. அப்படி இல்லை. மைந்தன்ற ஒரு கேள்வி இருக்கணும். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு சுமந்திரன் சொல்லி இருக்கிறார், தென் மாதத்தினர் இருந்து யாழ்ப்பாணத்தை மக்களை இறக்கி அனுராண்ட ஒரு மீட்டிங் நடந்துன்னு சொல்லி அவர் ஒரு மீடியாக்களை கொடுத்த என்ன இல்ல செல்வம். இதெல்லாம் ஜெனரல் டிஸ்கஷன். அப்பா உதுவல் எங்க இருந்து கதைக்கிறேன், எங்க இருந்து என்ன கதைக்கிறீங்க? இல்ல அக்கா, நீங்க ஊர்ல இருந்து இப்படி நடந்த ஆமா இந்த மீட்டிங் நடந்தது. இந்த அரசியல் தேர்தல் களம் ஒன்று வருகின்ற கால பகுதியில் சுமந்திரன் ஐயா அவர்களுடைய வாகனங்கள் விபத்தில் சிக்குவதும், அது திட்டமிடப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தப்பட்ட என கூறப்பட்டு ஒரு மாயையை ஏற்படுத்துவதும், வாழ்வாட்டு குழுக்கள் எங்களை தேடி வந்ததாக வெள்ள வேட்டிகள் பரபரப்பாக அறிவிப்பதும், மட்டக்களப்பிலே சாணக்கியனவருக்கு பிள்ளையான அவர்களால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதான செய்திகளை பரப்புகின்ற இந்த நடவடிக்கைகளை என்பதை பார்க்கின்ற பொழுது ஒன்று மட்டும் விளக்குகிறது, இவர்களாம் ஒரே மட்டையில் ஊறிய குட்டைகள் என. தேர்தல் வருகின்ற நாட்களில் மட்டும் அல்லது மிக முக்கியமான விடயங்களை பகிர வேண்டிய காலங்களில் மட்டும் இவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் வருவதற்கான காரணம் என்ன? இப்பொழுது அனுர குமர திசநாயகருடைய கட்சிக்கு இந்த இடத்திலிருந்து ஆக்களை திரட்டி வந்ததாக கூறுவதாக சுமந்திரன் கூறியது உண்மையாக இருந்தால், அப்படி என்றால் எதற்காக அவர் பதவியேற்ற அந்த நாளிலே நீங்கள் ஓடோடி போனீர்கள்? அப்படி ஓடோடி போன நீங்கள் எதற்காக ஜனாதிபதி தேர்தலிலே அனுர குமர திசநாயக்காவுக்கு ஓட்டு போட வேணாமல் சைட் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக நின்று நீங்கள் பரப்புரையில் ஈடுபட்டீர்கள், செய்தீர்களா இல்லையா? அப்ப 3 அல்லது 4 வாரங்களுக்கு முன்னதாக அனுர குமர திசநாயக்கா உங்களது உதடுகளில் கேவலமானவர்களாகவும் கீழ்ப்படிந்த ஒருவராகவும் காணப்பட்டார். ஆனால் அதே வாய் அதே உதடு 4 வாரங்கள் கழித்து அனுர குமர திசநாயக்கா நல்லவரனாக பாடுகின்ற இந்த வாய்கள், இது உங்களுடைய அரசியலை எந்த அரசியல் நாங்கள் இதுதானே சாக்கடை அரசியல். ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் வெள்ள வேட்டிகள் இந்த அரசியலை வென்றுவிடக்கூடாதனால் தொடர்ந்து பரப்புரை செய்வோம். காரணம் என்ன? இந்த வெள்ள வேட்டிகள் வென்று விடுவதால் நமக்கு ஒன்றும் கிடைத்து போவதில்லை. இவர்கள் தங்களது குடும்ப நலன் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களையும் தமிழ் தேசியத்தையும் விட்டு பிழைக்கின்ற, தமிழ் மக்களுடைய தலைகளை அடவு வைத்து பிழைக்கின்ற ஒருவராக காணப்படுகின்றனர். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வெள்ள வேட்டிகள், தமிழ் அரசியல் வெள்ள வேட்டிகள் வந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்த நிலைப்பாட்டை கூட எங்களால் சாதாரணமாக கடைக்கொள்ள அல்லது நீண்டு பற்றுக்கொண்டு பிடித்துக் கொள்ள முடிகிறதாக இருந்தால், அப்படியானால் நீங்கள் எதற்காக ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நிலைப்பாடும், ஜனாதிபதி தேர்தல் முடிந்தது பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றது. அதாவது 4 வாரங்களுக்குள் எப்படி அந்த வாய்தான் இந்த வாய் எனக்கு பேசுகிறதா என்கின்ற அந்த விடயத்தினை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்வதற்கான காரணம் என்ன காரணம்? நீங்கள் தான் மிகப்பெரும் சட்டத்தரணி ஆயிட்டு, நீங்கள் தான் மிகப்பெரும் உளவுத்துறைகளும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒருவர் ஆயிட்டு. அப்படியானால் அனுர குமர திசநாயக்கா இந்த தேர்தலை வெல்லுவாரா இல்லையா என்பதை நீங்கள் சாணக்கிய அரசியல் ஞானி ஆயிட்டு. அப்ப அரசியல் ஞானி என்றால் உங்களுக்கு இந்த ஞானி என்ற சாணக்கிய அரசியலூடாக உங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்கும். இந்த தேர்தலிலே கண்டிப்பாக அனுர குமர திசநாயக்கா அவர்கள் வெற்றி பெற போகிறார். ஆகவே அவருக்கு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலே ஆதரவாக நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து நின்றுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் செய்யவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு அரசியல் தெரியாதா, அல்லது அரசியல் தெரிந்த பெட்டிக்காக பாயாட்டுகிறீர்களா, அல்லது நீங்கள் கோமாளிகளாக செயல்படுகிறீர்களா, அல்லது நீங்கள் மறதி பிடித்த ஒரு மாயைக்கு நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அப்படியானவர்கள் மீளவும் கடந்த 4 மாதங்களுக்கு 4 வாரத்துக்கு முன்னதாக அல்லது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு 4 வாரத்துக்கு முன்னதாக இதே அனுர குமர திசநாயக்காவை கூடாது என்று திட்டிய அதே வாய்கள் இன்று அதே மக்களிடத்தில் அனுர குமர திசநாயக்காவை எதுவும் செய்துவிட முடியாது, அல்லது அவர்கள் இதை செய்துவிட்டால் எங்களை மக்களுக்கு விடியல் வந்துவிட சொல்லுகின்ற இந்த கூற்றினை மக்கள் ஏற்பார்களா இருந்தால், ஒன்றில் இந்த வெள்ளை வட்டிகள் சுத்துமாத்துக்கள் பைத்தியக்காரரா, அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் பைத்தியக்காரர்? இதுதான் கேள்வி நிலையானது. அப்பொழுது சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டிலேயும் தார்மீக கடமையிலும் யாரு இப்ப இருக்கிறார்கள்? மக்கள் தான். அப்ப மக்களாகிய நீங்கள் உங்களை அவர்கள் முட்டலாக்கி கொண்டிருக்கிறார்களா, அல்லது அப்படி முட்டலாக்கினால் அவர்களை நீங்கள் முட்டலாக்கி உங்களது வாக்குகளை ஊசிக்கு நீங்கள் போட வேண்டுமா? இல்லை, இதுதான் கேள்வி. அப்ப முடிவெடுக்க வேண்டியது மக்கள். அப்ப இது திட்டமிடப்பட்ட ஒரு கபலிகர அரசியல், ஒரு நீண்ட ஒரு நிகழ்ச்சி நிரல்.
அப்ப இந்த நிகழ்ச்சிகளை உடைத்து நீங்கள் வெளியில் வந்து இவர்களை ஓடோட விரட்டி அடித்து வெள்ளவட்டிகளை வெளியில் காய விடுவதன் ஊடாகத்தான் இந்த மாற்றத்திலேயே மறுமலர்ச்சி நீங்கள் ஏற்படுத்த முடியும். இந்த சுத்துமாத்து அரசியல்வாதிகளை சுழட்டி நீங்கள் எறிய முடியும். இல்லாவிட்டால் எங்கள் இனம் காணாமல் போவதற்கான வாய்ப்பை நீங்களே தேடி கொடுத்து விடுவீர்கள். நாளை நீங்கள் அழுது கொண்டிருப்பதால் பயன் எதுவும் இல்லை. அழுவதற்கு முன்பதாக நீ விழித்துக்கொள். இவர்கள் ஆக்கிரமிப்புக்காரருடைய கைக்குலிகளாக செயல்படுகிறார்கள் என்ற விடயத்தை நீ புரிந்து கொள்ள பழகு. ஆகவே ஊசிக்கு ஓடி வந்து ஓட்ட போட்டுட்டு பேர நாட்டை பார்ப்போம். இதை கேளுங்க. இதான் ஐயா உங்களுக்கான பதில். இதுதான் ஐயா, இதைத்தான் நான் சொல்லல. என்ன மட்டும் அவசர கால சட்டமே நீ நீக்க மாட்டினமாம் அண்ணா. அரச அவர் அதை நீக்கல. நன்றியா, நன்றி நன்றி. அவசர கால தடை சட்டம் அல்லது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட முடியாதானே. அப்படி நீக்கி விட்டீங்கன்னா சிறையில வந்து தமிழர்களை கொண்டு சிறை அடைக்க முடியாது, தமிழர்களை மிரட்ட முடியாது. தமிழர்களை மிரட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அல்ல அவசர கால தடை சட்டம் அவர்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. அப்படி அதை இருந்தால் தான் தமிழ் மக்களை மிரட்ட முடியும், அடக்க முடியும். ஆகவே அந்த மிரட்டல்களுக்கும் முருட்டுகளுக்கும் இதே எங்களுடைய தமிழ் தேசியவாதிகள் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த மிக பெரும் சட்ட வல்லுநர்கள் தானே காட்டிக்கொள்கிற இதே தவராச ஐயா அவர்கள், இதே சுமந்திரன் ஐயா அவர்கள் இதை குழந்தையாக போய்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி. சரி, தமிழ் மக்களுடைய தேசிய அரசியல் அபிலாசையை பேசுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற அந்த பதவியை, அந்த பட்டத்தை நீங்க தூக்கி வந்திருக்கணுமா இல்லையா? அறிஞ்சிருக்கணுமா இல்லையா? உங்களோட பதவி நீங்களான சொல்லிக்கொள், இது ஜனாதிபதி சட்டத்தரணி நான் அல்ல, இதை ஜனாதிபதி சட்டத்தின் ஒரு பட்டம் உண்டு. அப்படி என்றால் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் வழங்கப்படுகின்ற அந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அந்த பட்டத்தை நீங்கள் ஏன் ஏற்றீர்கள்? இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது யார்? இந்த மேடையில வந்து பேசுகின்ற இந்த அரசியல்வாதிகளை நீங்களும் கேட்க வேண்டும். ஏன் நீங்கள் கேட்கவில்லை? ஆகவே தான் நாங்கள் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏமாற்றுகிறவனிடம் நீ ஏமாந்து போகாதே. அவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்து விட்டால் அவனை ஏமாற்றி விரட்டி அடித்து அந்த ஓட்டை கொண்டு ஊசிக்கு போடு. காசு தருகிறானா வேண்டிக்கோள், சாப்பாடு தருகிறானா வேண்டிக்கோள், எல்லாவற்றையும் சாப்பிட்டுக்கள். ஆமாம் உங்களுக்கு தான் சொல்லிக்கொள். அதை ஏமாற்றை செய்துவிட்டு ஓடி வந்து ஊசிக்கு ஓட்ட போடு. காரணம் என்ன? ஊசியை ஓட்ட போட்டு விட்டு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள், கடந்த 15 வருடங்களாக இப்படித்தான் நாங்கள் ஆமா போட்டு இருந்தானே எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். ஆகவே அதனால் இதை செய்து மாற்றி போடு. அப்பொழுது புரியும், இந்த மக்கள் காசு கொடுத்தார்களும் எங்களை ஏமாற்றுவார்கள், சாப்பாடு கொடுத்தாலும் எங்களை ஏமாற்றுவார்கள், போத்தல் கொடுத்தாலும் எங்களை ஏமாற்றுவார்கள். ஆகவே நாங்கள் தோற்று விட்டோம்னா ஓடி போய் விடுவார்கள். அதை ஒரு முறை செய்து கொள். தேசிய தலைவனுடைய விடுதலையையும் கட்டுப்பாட்டையும் ஏற்ற ஒருவராக இருந்தால், தமிழ் தேசியத்தை நேசிக்க கூடிய ஒருவராக இருந்தால் இதனை செய்துவிடு. ஏன் செய்ய மறுக்கின்றாய்? ஏன் ஓடி ஒளிந்து கொள்கிறாய்? ஏன் மௌனமாகிறாய்? கேள்வி கேட்க ஏன் மறந்து போகிறாய்? நீ கேள்வி கேட்க மாட்டாய் என திமிரிலும் ஆணவத்திலும் தானே உன்னை அடக்கி ஆளுகிறார்கள், சட்டத்தை காட்டி மிரட்டுகிறார்கள். அந்த சட்டத்துக்கு எதிராக நீ வீதியில் வந்து விட்டால் இவர்கள் அந்த சட்டத்தை காட்டி மிரட்டுவார்களே என்ன சொல்லு? கேள்வியை கேள். வாக்கு போடுகிறோம், ஆமாம் கண்டிப்பாக போடுகிறோம். ஆனால் எங்களது கேள்விகளுக்கு பதில் சொல்ல கேள்வியை கேள். இங்கே வா, உனது பாராளுமன்ற தொகுதியிலே இத்தனை ஓலை குடிசைகள் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய வாழ்க்கையில நீ ஏன் விளக்கேற்ற கேள்விகள்? அந்த கேள்வியை நீ கேட்க மறந்தால் இப்படித்தான் இருப்பாய். இன்று பார்க்கிறேன் வீடியோவிலே ஓலை குடிசை, அந்த வீட்டுக்கு வாசல் இல்லை, ஆனால் வீட்டு முத்தத்திலே மோட்டார் சைக்கிள் இருக்கிறது. அப்படியானால் உங்கள் சிந்தனை எதுவாக இருக்கிறது? உன் வீடு திறந்து கிடக்கிறது, திருடன் வந்து விடுவான், வீதியால் போற ஆறாவது வந்து விடுவான். ஆனால் வீட்டுக்கு கதவு போடுவதற்கு மறந்துவிட்டு அது நீ மோட்டார் சைக்கிளை வாடி வீட்டிலே விட்டு இருக்கிறாய். ஆக வீட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, உனது மோட்டார் சைக்கிளுக்கும் பாதுகாப்பு. அப்படியானால் உனது சிந்தனை என்ன சிந்தனை? நாளை வந்து சொல்லுகிறாய், வயது வந்த பெண் பிள்ளை இங்கே தான் உறங்கிக் கொண்டிருந்தது, வீடு திறந்து கிடந்தது, வந்த ஒருவன் வன்புறந்து விட்டான். ஏன் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றாய்? ஏன் வைக்கின்றாய்? ஒன்று தெளிந்து கொள்ள பழகு. தெளிவுடன் உன் வாதங்களை வைக்க பழகு.
சிந்திக்கின்ற ஒரு சமூகமாக இருக்க பழகு. சிறகு வெட்டப்பட்டு சிறை அடைக்கப்பட்ட உறவுகளாக ஏன் வாழ்கின்றாய்? ஏன் சிந்திக்க மறக்கின்றாய்? கேள்விகள் நான் அப்பவே சொல்றேன். ஒருதான் பதில் சொன்னா 3 கேள்வியை கேட்டுக்கோள். ஏன், எப்படி, எதற்கு. ஒருவன் ஒரு கேள்வி சொன்னால் பதில் சொன்னா ஏன். பன்னிமேந்தன் சிந்திக்க சொல்லுகிறான். ஏன், எதற்கு, எப்படி சிந்திக்க சொல்றான்? கேள்வியை போடு. ஏன் சிந்திக்க வேணும்? ஏன் சிந்திக்க வேணும்? நான் அறிவார்ந்தவனாக காட்ட வேண்டும். எதற்கு? அப்பொழுதுதான் அரசியல்வாதிகள் அஞ்சுவான். அப்படி அஞ்சு விட்டால் அவன் இந்த பக்கம் பெற மாட்டான், என்னை ஏமாற்ற மாட்டான். இந்த நிலையை நீ உருவாக்கு. ஏன் நீ உருவாக்காம இருக்கிற? ஏன் உருவாக்காம இருக்கிற? அப்ப ஊழல் பெருகிவிட்டது, லஞ்சங்கள் பெருகிவிட்டது, நிர்வாகங்கள் சீர்குலைந்து கிடக்கிறது. இதுக்கு காரணம் யார்? லஞ்சத்தை கொடுப்பது யார்? நீங்கள் தானே ஐயா லஞ்சத்தை கொடுக்கிறீர்கள். முடிந்தவுடன் வேலையை முடித்து விரைவாக வர வேண்டும் என அந்த லஞ்சத்தை கொடுப்பது யார்? நீங்கள் தான். அப்ப சுயநலவாதிகள் யார்? நீங்கள் தானே. நீங்கள் தானே. மருத்துவமனைக்கு போனா லைன் அடிக்க கூடாது, உடனே போகணும். அப்ப லஞ்ச உருவாக்குறது யாரு? நீங்கள் தான். நாட்டை பழுவாக்குறது யாரு? நீங்கள் தான். ஆனா நீங்கள் என்று திருந்த போகிறீர்கள். இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏன்? சமூகத்தின் மீது அக்கறை இருக்குமாக இருந்தால், அந்த அக்கறை உன்னதமானதாக இருக்குமா இருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் எழுப்பீர்கள். ஆனால் நீங்கள் எழுப்பீர்களா? ஏன் எழுப்பவில்லை? யோசிச்சு பாருங்க. பார்க்கவே அந்த புள்ளிவதை பார்க்கவே எனக்கு நெஞ்சு வடிக்குது, இதயம் கொதிக்குது, கண்கள் எல்லாம் அந்த எண்ணெய் அறியாமல் கலங்கி வடிகிறது, கண்ணீர் காட்டாராக பாய்ந்து ஓடுகிறது. ஏன் தெரியுமா உறவுகளே? 6 லட்சம் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே இன்னைக்கு 67 சாராய கடைகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர்கள் யார்? நீங்கள் தான். அந்த சாராய கடைகளை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தால் இந்த சாராய கடைகள் அங்கு வந்திருக்குமா? ஏன் நீங்க செய்யவில்லை? எங்க இருக்கிறீர்கள்? ஏன் இது மௌனமாக இருக்கின்றீர்கள்? கேள்வி கேட்க மறுப்பதால் தானே உன்னை அவன் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். கேள்வி கேட்க மறுப்பதால் தானே உன்னை கேளிக்கையினுடைய பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பொய்களை சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். அதை கேட்டுவிட்டு மெய்யென ஏன் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? பொய்யுக்கும் மெய்யுக்கும் உள்ள இடைவெளியை புரிந்து கொள்ளாத நீங்கள் எப்படி நாளைக்கு மெய்ஞானத்தை காட்டி ஆள போகின்றீர்கள்? விடுதலை இல்லை, வீடு இருண்டு கிடக்கிறது, உண்பதற்கு உணவில்லை, உறவிடமில்லை என்று ஏன் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? இந்த அழுகைக்கு காரணமானவர்கள் நீங்கள் தானே. நீங்கள் தானே ஐயா. வெள்ளைப்பட்டிட்ட போனா, அண்டிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட போனா எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஆமா, கிடைச்சிட்டு அப்புறம் ஆயுசு பூரா அவருக்கு தான் ஓட்டு போடணும். போட்டு அதான் வேலை கிடைக்கல, கிடைச்சிட்டு அவரோட போய் செல்ஃபி எடுத்தா அவர் எனக்கு கூட அரசியல். சரி, நீங்க செல்ஃபி எடுத்த அரசியல்வாதிகளும் அன்றைய காலங்களில் நாங்களாம் 100 ஆண்டுகளுக்கு வாழப்பட சொல்லித்திருந்த அரசியல்வாதிகள் இன்னும் காணாமல் போனதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம் ஐயா? சிறை உடைத்து நீ வெளிவர வேண்டுமாக இருந்தால் சிறை வைக்கப்பட்டது ஏன் என்பதற்கு கேள்வியை எழுப்பு. அடுப்பங்கரையில் முடங்கி கிடக்கிற அங்கே கணிகள் எழுந்து வெடிக்கவில்லையா? அகப்பை பிடித்தவள்தான் அன்று அங்கேற்கனை எழுந்து வடிக்கவில்லையா? எருமலையாய் கொதிக்கவில்லையா? அழிக்க வந்த கப்பலை அந்த ஆழ்கடலை அவள் மூழ்கடிக்கவில்லையா? அவள் ஒரு அங்கேற்கனி தானே. ஏன் நீ எழுந்து விட மறுக்கிறாய்? என்றே ஒருவன் வன்புணர்வு செய்து விட்டான் என ஏன் அழுகின்றாய்? வீதியிலே குழந்தையை பெற்றுவிட்டு ஏன் எறிந்து விட்டு ஓடுகிறாய்? உனக்கு அதுக்கான வழிமுறை தெரிந்திருக்குமா என்றால் நீ குழந்தையை பற்றி வீசியில் அறியக்கூடிய வாய்ப்பு உனக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமா? அந்த கல்வியை நீ தெரிந்திருந்தால் இந்த நிலை உனக்கு ஏற்பட்டிருக்குமா? இனி நீ சமூகத்திலே கூணி குறங்கி வாழக்கூடிய வாய்ப்பு உனக்கு வந்திருக்குமா? வெளிநாட்டிலே இந்த கல்வி இருக்கிறது. அடிப்படை கல்வி பாடசாலையிலே சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் எங்கள் பாடசாலைகள் இன்னும் வரவில்லை? ஏன் அதை நீ கேட்கவில்லை? பிள்ளை 1 வயதுக்கு வருமா ஏதாவது முதலில் சொல்லிக் கொடுக்கிறது பள்ளிக்கூடத்திலே. வெள்ளையர் நாட்டிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். எங்களது பள்ளிக்கூடத்திலே இருக்கிறதா அப்படி? அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி வந்து விட்டால் அந்த நாளிலே அந்த விடயம் என்றால் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் எப்படி அரவணைக்கிறார்கள்? எவ்வாறு அந்த பிள்ளைக்கான ஒத்துழைப்பை அந்த பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் வழங்குகிறார்கள்? எங்களது நாட்டிலே இப்படி இருக்கிறதா? வயிற்றுக்குரிய அந்த பெண் பிள்ளை மேசையிலே படுத்து விட்டால் எழுந்து நின்று அடிக்கிற வாத்தியார் தானே இருக்கிறார்கள். ஏன் இந்த எழுச்சி எமது நாட்டிலே வரவில்லை? ஏன் வரவில்லை?
வயிற்று குத்து வந்து பொம்பளை புள்ள படுத்து கிடந்தா ஏன் வயிற்று குத்து தெரியாத பாத்தியாரம் ஆசியாரம் எதுக்கடா பள்ளிக்கூடத்துல பாத்தியாரம் இருக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வி நீ எழுப்பல? இது நடக்கவே இல்லையா? செய்திகள்ல பாக்குறது நெஞ்சு வடிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது. அப்ப பள்ளிக்கூட படிக்கிற பாத்தியாருக்குமே ஆசிரியருக்கும் அதிபருக்குமே இந்த தெளிவு இல்லையாண்டா அப்ப எப்படா எங்கட புள்ள படிச்சு மேல வருவான்? எப்படி மேல வருவான்? பள்ளிக்கூடத்துல ஒரு புள்ள மயங்கி விழுந்துட்டா ஏன் மயங்கி விழுத்து எவன் கேள்வி வைக்கிறான்? அப்பனு மாத்தாவன் தான் அந்த கடந்த இரவிலே அந்த பிள்ளைக்கு இருப்பதை உணவாக அழித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது உணவில் இந்த பிள்ளைக்கு மயங்கி விழுது, தண்ணியை குடிச்சிட்டு வருது. ஆனா வாத்தியார் டீச்சர் என்ன செய்யறா? ஏன் மயங்கி விழுந்த கேள்வி வைக்காம அந்த பிள்ளைய ஒழுங்கா படி சோர்ந்து விழுகிற எட்டி அடிக்கிறான். அப்ப உண்ட அறிவு எங்கடா போச்சு? எங்க போச்சு உண்ட அறிவு? கோபம் வருமா இல்லையா? உங்களை டாவன்னு சொல்லாமல் அப்ப டி என்று சொல்லாமல் எப்படித்தான் நாங்கள் கூப்பிடுவது? இது நடக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற விஷயம் நடக்குதா இல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு யூடியூபர் போய் எடுக்கிறான் போட்டி, அந்த சின்ன 15 வருஷம் அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, நான் பள்ளிக்கு தான் போனேன், தலைச்சுத்தி விழுந்துட்டேன், என்ன டீச்சர் அடிச்சுட்டாண்ண. அப்ப அவர் கேட்கிற ஏன்னு, அண்ணே கடந்த இரவு தான் நான் சாப்பிட்டு இருந்தேண்ணே, காலை மேல எனக்கு சோறு இல்லையண்ணே, அதான் போனேன், தண்ணி குடிச்சிட்டு போனேண்ணே, தேத்தனி குடிக்க கூட சீனி இல்லையண்ணே, சர்க்கரை இல்லையண்ணே, அம்மா வறுமையா தந்தா குடிச்சிட்டு போனேண்ணே, என்னால ஏழாம போச்சேண்ணே, என்ன 8 மணித்தேன் 7 மணித்தெல்லாம் பள்ளியில படிக்கணும்ண்ணே, தலைச்சுத்தி என்ன விழுந்துட்டேண்ணே, அழுகுறான் எடுக்க போனவன். இந்த யூடியூபருக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவும் அன்பும் மரமும் இந்த பாடசாலை படிக்கின்ற ஆசிரியருக்கு இருக்கா? இருக்காடா? இருக்கா? சொல்லு, இருக்கா? இருக்கா உங்களுக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வயிற்று குத்தான்னு சொன்னா அது ஏன் வயிற்று குத்தான்னு அழுதுட்டு அதுக்கு உன்னை கண்டுபிடிக்க தெரியல. புள்ள பாடசாலையில மயங்கி விழுந்தா ஏன் மயங்கி விழுந்தா தெரியல. நீங்களா என்ன பண்ணி கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தேசம் மாறணும், மாற்றப்பட வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள உறவுகள் அங்க போனா தான் மாற்றம் வரலாம். அப்படி இல்லைன்னா புலத்துக்கு நேரத்துக்கு விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள பழகணும். இப்படியான ஊடகங்கள் வாயிலாக இந்த தகவலை கடத்தணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்பதான் மாற்றம் வரும். மாறாதன்று கிடக்காத. எங்க இருக்குது? மேடையில போய் பேசினா ஒருத்தன் காசை கொடுக்குறான், நன்றி சொல்ல மாட்டேன்றான். இந்த வெள்ள வட்டியில மாதிரி வெளிநாட்டுல உள்ளவங்க காசை அள்ளி அள்ளி கொட்டணும். ஆமா கொட்டணும், ஆனா நன்றி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். 1 மினிட். இப்ப புலம்பெயர் மண்ணிலேருந்து போறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதை என்ன நாங்கள் புரிவணும்? என்ன உத்தரவாதம்? அங்க முதலீடு செய்து அங்க போய் இருக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதைத்தானே நான் கேட்கிறோம். முதலீட்டாளர்கள் எமது நாடு நோக்கி வர வேண்டுமாக இருந்தால், அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் வருவார்கள். ஆனால் முதலீட்டாளர்கள் அந்த நாட்டிலே வருவதற்கான புறச்சூழல் சரியா இருக்கா? அது என்ன புறச்சூழல்? அவருக்கான சுதந்திரம் தனியா இருக்குதா? அவர்கள் முதலீடுகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அச்சுறுத்தல் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதா? இல்ல. அப்ப ஏன் அஞ்சுறான்? ஆவா குழு வெட்டுறான், வால்வெட்டு குழு வெட்டுறான், கஞ்சா அடிச்சு போட்டு வர்றான். அப்ப எப்படி அவன் முதலீடு போட்டு நடத்துவான்? சரி, அவங்களத்தான் கொஞ்சம் வடக்கலாம்னு பார்த்தா எங்கிட்ட அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மாசம் வா யாரு கந்தையாண்ணா வெளியில வாங்க, போலீஸ்காரன் போட்டு அடிக்கிறான். இதுவும் கூட கொம்பனியா? ஆமா கொம்பனி. ஓகே, எவ்வளவு எத்தனை மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்? 10 லட்சம் 10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படியா? சரி, மாசத்துக்கு 3 லட்சம் இது காட்டு, எது காட்டு? வெள்ளவன் வந்து நிக்குது, இல்லைன்னா குடும்பத்தை தூக்குவேன். மைந்தன் என்னன்னு சொன்னா, பிரதேசபையோ கச்சேரியோ ஜூடியோ எல்லா இடம் லஞ்சம் தானே. லஞ்சம் கொடுத்தா தானே அதுக்கு பெர்மிஷன் தாராங்க. லஞ்சம் இல்லாம பச்சை குழந்தைய தூக்கி எறிஞ்சி ஒரு கேன்சர்கார பொம்பளைய அடிச்சு அநியாயப்படுத்தி நாசம்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பொறுத்த மட்டும் அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் நல்ல நல்ல மக்களுக்கு சட்டங்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மக்களாக நீங்களா அக்கா கேட்கணும். 2005ஆம் ஆண்டு, அதாவது யுத்தத்துல 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில, 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான காலப்பகுதியில எங்கனால கிரவல் ரோடு தான் எனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு யூடியூபர் அண்ணன் தம்பி தங்கச்சி போடுற அந்த வீடியோல பாக்குறேன், அழகான ரோடு இருக்குது, அழகான பாலம் கட்டி விட்டுருக்கான். ஆனா எங்கட ஊர் இன்னும், எங்கட அந்த கிராமங்கள் இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்துல இருந்து மாறையில
என்ன மாதிரி திருந்தேல அதைத்தான் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடக்கு. நவீன யுகம் வந்துட்டுது, நல்ல புதிய தொழில்நுட்பங்கள் வந்துட்டுது, புதிய சிந்தனை பிறந்துட்டுது. ஆனா கலாச்சாரம் மட்டும் வருது. வீட்டுக்கு மோட்டர் சைக்கிள் வருது, முழங்காலுக்குள்ள இப்ப சட்டை போடுறது, இப்ப சோட நடக்குது, காய்ச்சல் போகுது, கேட்டா ஃபேஷன் காட்டிக்கிட்டு போகுது. ஏன்னா மாடல் அதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த கிராமம் மட்டும் அதே பழமையில இருந்து மாறாம இருக்குது. என்னடா அவங்க ஆதிக்குடிகளா என்ன? உண்மைதான் நீர் சொல்றது சரிதான். என்ன சொல்ல முந்தியண்டா நாங்க போடுற உடுப்புலயே நான் இந்த பிள்ளைகள பருவங்களை பொம்பளை பிள்ளைகள பருவங்களை எல்லாம் மறையலாம். இப்ப பார்த்தா எல்லா பிள்ளைகளுமே எல்லா உடுப்புகளை என்ன எல்லாம் வெளிநாட்டுல எப்படி இருக்கிறோமா, நாங்க ஜீஞ்சு போடுறோமா, நாங்கள் ஜாக்கெட் போடுறோமானா எங்களுக்கு இங்கே கூலி அதால போடுறோம். பொக்கே டைமில் நாங்கள் போட்டுக்கணும் தெரியுது, அது தெரியாமல் நிற்குதுகளப்பா. அப்போ என்ன செய்யறது? எங்களோட நாடு நல்ல நாடு, எல்லாம் கிளைமேட் என்ன காலநிலையெல்லாம் நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே வாழவும், அப்படித்தானே நாங்கள் வாழ்ந்த நாங்கள். அப்போ முந்தியெல்லாம் என்ன எங்களோட பொம்பளை பிள்ளைகள் வந்து சாமத்தியப்பட்டா பாவாடை தாவணியோட போவினோம், சாமத்திய படக்கு முன்னே பாவாடை சட்டியோட போவினோம் கோயிலுக்கு. ஒரு 21 வயசுக்குள்ளே வந்துட்டோம்னா சாரியோட போவினோம். அப்படி எல்லாம் அந்த ஒரு பருவமே தெரியும் என்ன, அப்படி ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. இப்போ பார்த்தா எல்லாமே எல்லா தலைகளை மாறி போய் கிடைச்சிது. கோயிலுக்கே ஹிஞ்சோட தான் போதும். ஆனால் அப்போ கேட்டால் சொல்லுதுகள் அது வந்து வெளிநாட்டுக்காரராக வந்து பழக்கினோம். இது வெளிநாட்டுக்கார வெள்ளைக்கார பொம்பளையிலே ஒழுங்காக போதும் அங்கே பார்த்தேன். அதுவரையே நீங்களான பழக்குறீங்க. அப்படி பார்த்தா போடுறது என்ன, அதை விட்டுட்டு நீங்கள் ஓட்ட போடுங்க முதல் சரியான ஆக்களுக்கு, எல்லாம் மாறுபடும். அதான் எல்லாம் சொல்லியாச்சு. ஆக்களுக்கு போடுங்க, வெள்ள வட்டிகளுக்கு எல்லாம் போடாம ஒழுங்கான ஆக்களுக்கு போடுங்க. என்ன அடி அடிக்கலாம் ஆனா ஆண்கள் வந்து தங்கட இதுல வந்து கலாச்சாரத்துல இருந்து மாறாம இருக்கணும்டா ஆண்கள் என்ன பொறுத்தமல்ல அந்த கோயில்ல வந்து வேட்டியோட திடீனும். ஆனா பெண்கள்லாம் கலாச்சார ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் மாறி இருக்கணும். அவைகளுக்கு தான் கலாச்சாரம் அங்க. எனக்குன்னா விலங்கையில் என்ன பண்றது, இதையெல்லாம் சொல்லி சொல்லி கத்தி கத்தி நம்மளால இயலாது. அதெல்லாம் கேட்குது இல்லை என்ன சொல்ல. அக்கா ஆண்கள் வேட்டி கட்டுறதுக்கு பஞ்சி படி நான் ஒட்டு வட்டி வேணுமா என்ன நீங்க மாறையில்ன்றீங்க? முழங்காலுக்கு மேல கொப்புளையும் காட்டி கொண்டு போட்டு போயில போடுறாங்க. இல்ல மறைக்க எனக்கு சில நேரத்துல இந்த படங்கள்ல பொடியில பாருங்க பொடியில இண்டும் அந்த பேட்டி ஷால்வாதான் என்ன பேட்டியா பெல்ட் இல்லாம ஒட்டி விடுறாங்க நிக்குது. ஆனா பேட்டி தான் அது என்னன்னா இங்க வந்து இப்போ வண்டி வச்சுட்டு தானே வேட்டி உடுப்புல நிக்குது இல்ல, அதுகள் தான் அது டைட்டா நிக்கும், உறிஞ்சி விடாது, அது ஒரு பாதுகாப்பும் கூட. அதுக்காக இன்னொரு எங்கட கலாச்சாரத்தை பற்றி சொல்றேன். என்னன்னு சொன்னால் அங்கே எங்களோட தாயத்திலிருந்து வாட்ஸ்அப் ஃபோனில் அனுப்பினோம். எங்களுக்கு சாப்பிட வழி இல்லை, கஷ்டம், காசு இல்லை, அனுப்புங்கொண்டு சொல்லி அனுப்பினோம். ஆனால் அவே நான் திருப்பி கேட்டேன், என்ன இந்த ஃபோன்லேருந்து அடிச்சிங்க, இந்த ஃபோன் எங்களோட ஃபோன் தான் வாட்ஸ்அப் ஃபோன். ஆனால் அந்த வாட்ஸ்அப் ஃபோன் வேண்டுறதுக்கு சிலங்காலம் நார்மலாக குறைஞ்சது 50,000 ரூபா தேவை. ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவைக்கு அப்படி ஒரு ஃபோன் தேவையா? அது இருக்க விளக்கமாக இருக்க வன்னிமேந்திரனுக்கோ விளங்கப்படுத்துங்க எங்களோட மக்களுக்கு இல்லை. நார்மல் ஒரு லோக்கல் ஃபோன்லேருந்து அடித்து அதில் இன்னார்கிட்ட ஒன்று சொல்லி வச்சு அனுப்புங்கன்னு சொன்னால் செய்யலாம். விளங்குதா? அப்போ அதன்னா உங்களோட ஈஸியாக கதைக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பும் தான் இப்போ வழி. இல்லைன்னா நான் அது பின்னால் இருக்கிற நாங்களே சொல்கிறோம், உங்களோட உடனே கேட்குறோம், உங்களோட வாட்ஸ்அப் இல்லையா வைபர் இல்லையான்னு தான் கேட்குறோம். யோசிச்சு பாருங்க, நாங்கள் முந்தி என்ன 1000 ரூபா அங்கிருந்து வெளிக்கிடைக்க 1000 ரூபா பெரிய காசை நினைச்சிருப்போம். என்ன அந்த நேரம் நாங்கள் நார்மல் சைக்கிளே இல்லை, நடவாத ஆரம்பிச்ச பிறகு அங்கே சைக்கிள் தெரிஞ்ச நாங்கள் அப்படித்தான்
கடன்பட்டிருப்போம் என்ன. இல்ல அண்ணா இப்ப நீங்கள் அந்த காலமும் இந்த காலமும் உண்டு இல்லைன்னா அந்த அப்ப வந்து 1000 இப்ப உள்ள 1000 உண்டு இல்லை. முந்தி நீங்க பாருங்க 10 கூட ஒரு டொஃபி தருவாங்க, அல்லது மிச்சம் 10 இருந்தா மிச்ச காசு தருவாங்க. இப்போ 10 ரூபாவே மிச்சம் தர மாட்டாங்க, ஒரு டொஃபியை தந்து விட்டுருவாங்க. 10 ரூபாங்க. அண்ணா 90ஆம் ஆண்டு எனக்கு இப்போ நினைவு இருக்குன்னா பத்திச்சா மஞ்சியதுக்கு நான் இனிப்பு வாங்கி சாப்பிட்ட காலம் எனக்கு இப்போ நினைவு இருக்கு. நாங்கள் எல்லாம் அந்த 94ஆம் ஆண்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். 94ஆம் ஆண்டு 4.50 நான் 1 ரூபா பான் வாங்கி சாப்பிட்டது நினைவு இருக்கு. 25 வாங்கின டெல்டா டோவியை இப்ப 10 ரூபாய்க்கு மிச்சம் இல்லையோட தராங்க. 50 ரூபா கூட சின்னதாக தர்றாங்க. இல்லை இப்ப 10 ரூபா கணக்கே எடுக்கிறே இல்லை. அப்ப அது வந்து சில்லறையே பாவிக்கிறீங்களா? அந்த வெளிநாட்டுல வந்து பாருங்க, ஒரு சென்டிமில இருந்து எல்லாமே பாவனையில இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க விலைய மதிக்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் எடுக்க போனா €1.99 சென்டிம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் மட்டும் சில காலம் மாறாதது ஒன்றே ஒன்று. அந்த பாட்டாக்கு மட்டும் $99 போடுவாங்க. மற்ற எல்லாமே ஸ்ரீலங்கால எந்த நாணய குத்தி பெருசு சொல்லுங்க. இப்ப தெரியல, இப்ப தெரியல எனக்கு. 5000 ரூபா குத்தி வந்திருக்கா. இப்ப குத்தி புழக்கத்துல இல்லை. எனக்கு நான் சுமார் கொஞ்சம் மெடிசனுக்கு விட்டவங்க புழக்கத்துல இல்லை. வந்திருக்கு, அது நார்மலா இருக்கு. இப்ப எங்கே இருக்கு, இப்ப ஹீரோவிலையும் சிலது இருக்கு. 50 ரூபா குத்தி இருக்கு, 10 ரூபா குத்தி இருக்கு. ஆனா அது புழக்கத்துல குறைவு. புழக்கத்துல நான் காணையில 50 ரூபா 50 யூரோ குத்தி அது அந்த விட்டவங்களா, அந்த எடிஷன் சிலது விடுறவங்களா, அந்த புழக்கத்துல குறைவு. அது சரியான இன்னைக்கு உனக்கு வந்த வீடியோ அனுப்பி அதுல அப்லோட் பண்றேன் பாருங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பண்ணி வந்து யூடியூப்ல போறேன்னு பாருங்க. மோட்டர் சைக்கிள பாருங்க. நான் சிலோ இதுல விட்டு விடுறேன்னு பாருங்க. மோட்டர் சைக்கிள பாருங்க எவ்வளவு நிக்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பள்ளிக்கூடத்துக்கு மோட்டர் சைக்கிள் தான் போதும் புள்ளி. இல்ல இது பொய்யான இது பொய்யான இல்ல இல்ல இல்ல. எங்கண்ட ஒரு பள்ளிக்கூடங்கள்ல யாழ்ப்பாணத்து பள்ளிக்கூடம் எங்கண்ட பள்ளிக்கூடங்களுக்கு நெல்லியடியோ பரத்துறையோ காட்டிலையோ நீங்க மோட்டர் பைக்ல போகவே இல்லாது. மோட்டர் பைக்ல இப்ப போயினோம் எங்கட இடத்த பள்ளிக்கூடத்துல ரக்கி விட்டுட்டு வரலாம் முடியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. இல்ல வெளியில விட்டுட்டு போயிடும். பக்கத்து வீட்டோண்ட விட்டுட்டு போலாம், அது வேற பிரச்சனை இல்ல. இப்ப அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நார்மலா போயிடலாம். போனை பத்தி கேட்க உண்மைதான். என்னன்னு சொன்னா போன் வச்சிருக்கிறது பரவாயில்ல. அங்க இருந்தோட இங்க குறை வேண்டாமா? ஆமா, அது சரி. அக்கறை பாரு. நாங்கள் எல்லாம் பஸ்ல ரயில்ல தான் திரியிறோம் இங்க வெளிநாட்டுல. ஆனா அங்க இருக்கிறார்கள் மோட்டர் சைக்கிள் என்ன, டொல்பின் என்ன, வாகனங்கள் என்ன, டேட்டா தேவைதானே. இப்ப இங்க என்ன சொல்லுங்க, அன்லிமிட் டேட்டா அங்களுக்கு எல்லாம் அங்கேயும் இருக்கண்ணே, அங்கேயும் இருக்கண்ணே. ஆனா எல்லா இடம் இல்லையா? அங்க எல்லா இடத்துக்கும் இல்லை, அது எல்லா இடத்துலயும் இல்லையா? இருக்கு இல்ல செடியல்ண்ணே. இல்லண்ணே, இப்ப நான் இங்க இருந்து போய்க்கல. நான் ஏர்போர்ட்ல இந்த பாஸ்போர்ட்டை கொடுத்தா எனக்கு ஒரு சிம் தருவான். 1350 ரூபாய்க்கு நான் டாப் அப் பண்ணி நான் சிலோன்ல 1 மாசத்துக்கு அன்லிமிட்டட் கோல் இருக்கு. கோல் டேட்டா அன்லிமிட்டட் டேட்டா. அதை விட 250 ரூபா 199 ரூபாய்க்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. நீங்க யூடியூபுக்கு தனிய, பேஸ்புக்கு தனிய, அது ரெண்டையும் விட்டா இரவுல இந்த டைம்ல இந்த டைமுக்கு ஃப்ரீ. 8 மணிக்கு 10 மணிக்கு அப்படி எல்லாம் இருக்கு. அங்கேயும் இருக்கு. நாங்கள் இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்கு. தனி டேட்டா கார்டு இருக்கு. 200 ரூபா டேட்டா கார்டு போட்டு அங்க 1 மாசம் பாக்குற சனமும் இருக்கு. அது அது எல்லா வகையிலும் அங்க இருக்கு. இப்ப நாங்க சிலது நான் ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகும். அது ஒன்றும் செய்யலாது. என்ன செய்யறது? என்னன்னு சொன்னால், நாங்க பொருள்ல இருக்கிற நாங்களே ஒரு நார்மல் ஒரு எங்களுக்கு பாவனை கேட்ட போன் தான் வச்சிருக்கோம். அங்க ஒரு சிலங்கால் அடிச்சு கேளுங்க. அப்படி வாரம்னு சொன்னால் iPhone 14 அல்ல iPhone 15 அல்லது Ultra. எங்கள்கிட்ட அதே சந்தோஷம் தானே. என்னன்னு சொன்னாப்ப நாங்கள் அந்த நேரம் அப்படி வாழையில. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். நாங்கள் அப்படியே வாழையில. இப்ப உள்ள சமுதாயம் ஒரு மாற்று விதமா வாழுது. அப்ப அந்த அவர் சொன்ன மாதிரி அங்க ஒரு பைக் நார்மல் பைக் இல்ல. ஒரு வீட்டுல போனா நான் கேக்குறேன். இப்போ உங்களோட புள்ள இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கல,
அந்த பிள்ளை போய் மற்றவன மூட்டு சேர்க்க கூட நீ விரும்புவீங்களோ? அதேவா மோட்டர் சைக்கிளை ஓடுங்க, காரை ஓடுங்க, ஃபிளைட்டை கூட கொண்டு உங்களோட வீட்டு மொட்டை மாடியில இறக்குங்க, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய சூழலும் அரசியல் பொருளாதாரம் மாறிக்கொண்டு போவைக்கல, அதற்கேற்ற மாதிரி வேகமா மாறிக்கொண்டு போற நீங்கள் மோட்டார் சைக்கிள் வருது, ஃபிளைட் வருது, ஜெட் வருது, உடுப்பு மாறுது, எல்லாம் மாறுது. அந்த ஊர் மட்டும் அதே பழமையோட எங்களுக்கு கஷ்டம். என்ன இது? நீங்க சொல்லுங்க, வெளிநாட்டுல யாராவது கரைவருக்கு சொல்லுங்க, வெளிநாட்டுல சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் உதன் வந்து எனக்கு கஷ்டமா இருக்குண்டு எங்கேயாவது போய் வெள்ளக்காரன் காசு வைக்கணும். நீங்க சொல்லுங்க, லண்டன்ல உள்ள வெள்ளக்காரன் அல்ல, லண்டன்ல தன்னோட படிச்ச புள்ள உண்டு கஷ்டமா இருக்காண்டு எந்த வெள்ளக்கார படியினாத போய் காசு சேர்க்கிறானோ, என்னோட படிச்ச பையன் கொடுக்கணும் இருக்கா? நாங்களே கேட்கலாம். அப்ப அது என்ன ஸ்ரீலங்கால மட்டும் என்ன என்னோட படிச்ச மொத்தம் கேட்கறான் காசு, அப்பா மாமா மச்சான் புள்ளா காசு, எல்லாரும் காசு, முழு பேரும் காசு. அது என்ன? அது எங்கட உள்ள அவைக்கு கஷ்டம், அவைக்கு காசு. இது என்னப்பா இது என்ன கலாச்சாரம் இது என்ன முறைமை? அப்புறம் வேலைக்கு போறேன், மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க யாழ்ப்பாணத்துல எத்தனை விதமான ஆட்கள் வந்து வாடகை வீட்டுல இருக்கணும், எத்தனை விதமான வீடு ஆட்கள் வந்து சொந்த வீட்டுல சொல்லுங்க, வீராசாரத்தை சொல்லுங்க. எங்கட ஃபேமிலியில எல்லாருமே சொந்த வீட்டுல வைக்கணும். இப்ப சொல்லுங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த கணிப்புல யாழ் மாவட்டம் எடுத்துக்கொண்ட வேண்டாம், கூடிய பாகம் 80% மக்களுக்கு சொந்தமா வீடு இருக்கா இல்லையா? 20% மக்களும் வாடகை வீடு இருக்கு. இப்ப வெளிநாட்டுல எத்தனை விதமான மக்களுக்கு சொந்த வீடு இருக்கு, எத்தனை விதமான மக்கள் வாடகை வீடுல வாழினும்? ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்ல. 95% மக்கள், அதான் 95% மக்கள் வாடகை வீடுல இருக்கிறோம், 5% மக்கள் சொந்த வீடுல, அது மோகன் கட்டணும் கட்டிக்கொண்டு. அதுவும் அந்த இது கட்டத்தானே, லோன் முடிய மட்டும் கட்டணும். இப்ப யார் பணக்காரன்? ஸ்ரீலங்கா உள்ளவன் பணக்காரனா, இங்க உள்ள வெளிநாடு உள்ளவன் பணக்காரனா? ஸ்ரீலங்கால உள்ளவன் தான் பணக்காரன். அவளுக்கு வீட்டு வாடகை இல்ல, தண்ணி காசு இல்ல, சுடுதண்ணி காசு இல்ல, அது குப்பை வலைக்கு காசு கட்ட தேவையில்ல, கழிவு தண்ணி காசு இல்ல, அவனுக்கு எது இருக்கா? கேளுங்க என்ன கேட்டா. அப்படி என்ன சத்தியான பதில் மைந்தன், நன்றி. இப்ப வந்து சொல்றோம், நாங்க கஷ்டப்பட்டு போயிருக்கோம். இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க தானே, நாங்க வீட்டு வாடகை கட்டணும்டாப்பா, கழிவு தண்ணி காசு கட்டணும்டாப்பா, சுடுதண்ணி காசு கட்டணும்டா, குப்பை வலைக்கு காசு கட்டணும்டாப்பா, அது வீடு அதுக்கு இருக்கிறது கவுன்சில் டேக்ஸ் அது கட்டணும். உங்களுக்கு வீட்டுக்கு வரியா? அது அப்படின்னா என்ன கேக்குறா? அதுவரை இப்ப எடுத்து அழுகுறாங்க, சோழ வரி வந்துட்டு தான் கட்டணும். அப்புறம் இப்ப பணக்காரர் யாரு? ஸ்ரீலங்கால உள்ள நீங்க பணக்காரர், வெளிநாட்டுல உள்ள காசுதான். ஆனா ஸ்ரீலங்கா அப்படி தெரியல, எல்லாம் ஃப்ரீ வீடு கட்டி கொடுக்குறாங்க. இங்க அப்படி எல்லாம் அரசாங்கம் இங்க வீடு கட்டி கொடுக்குது. கல்வியும் எங்க சொல்லுங்க, வீடு கட்டி எங்களுக்கு வாடகைக்கு தான் தராங்க. இங்க வாடகைக்கு தான் தருவீங்க. நம்ம அது வீடு கட்டுவாங்க, ஆனா வாடகைக்கு தான் தருவாங்க. ஆனா சொந்தமா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதோ 10 செல்வண்ண நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்ய? உங்க கடைக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? க்ளோசிங் ஓப்பனிங் அப்ப க்ளோசிங் அப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணி அந்த கடை போட்டுங்க, எத்தனை வேலை செய்றீங்க? 9 மணில இருந்து 10 மணி மட்டும். அப்ப எத்தனை மணி தேலம் வருது? 12 13 மணி தேலம். 13 மணி தேலம். ஸ்ரீலங்கால எத்தனை வேலை செய்யறான்? 7 மணி தேலம். அப்புறம் இப்ப யாரு கடினமா, இப்ப யாரு சோம்பர், யாரு கஷ்டப்படுறவன் யாரு? வெளிநாட்டுல இருக்கிறோம். ஆனா சில பேர் 2 மணி பிறகுதான் பூட்டி, நம்முடைய 9 மணிக்கு போய் ஒரு ஆளை வேலைக்கு அது வந்து அரசாங்க உத்தியோகம் செய்யறவதான் அந்த ஏழியான இதுல போறது. மற்ற எல்லாம் கூட கஷ்டப்படுறாங்க கூட இருக்கணும் தானே. தோட்டம் செய்யறவே 15-16 மணி 8 to 5 SP, ஒரு மணி தேலம் பிரேக்.
ஸ்ரீலங்காவில 8 மணித்தியாலம் தான் ஐயா, 7:30 மணித்தியாலம். இப்ப வீடு கட்டுற இல்ல நாங்க இப்ப சும்மா அந்த நோமலா ஓனா அந்த சில தோட்டங்கள்ல போய் கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் நின்று அடிப்பி நம்ம என்ன இரவிரா அது வந்து என்னன்னா எஸ்பி அது காலமே 8 இப்ப காலமே 5 மணிக்கு போனா சில பேர் 10 மணிக்கு வெயிலுக்கு முன்னம் செய்யறது இல்ல அது வந்து 4 மணித்தியாலம் செய்யறது. ஆனா நீங்கள் இப்ப வேலை என்னொண்டு போனா அது இப்ப உண்மையா இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மேசனா நீங்க வேலையை போறீங்கன்னா கூட உங்களுக்கு 8 இருந்து 5 மணி மட்டும்தான் வேலை. 5 மணிக்கு எல்லாம் கழுவி குளிக்க வலிக்கிட்டுருவாங்க. அதெல்லாம் மத்தியானம் 1 மணித்தியாலம் லீவ் எடுத்துருவாங்க. சம்பளம் கொடுக்குறத நாங்க கதை ஆனா கூடுதலான ஆக்கள் வந்து அங்க ஜொலியா தெரியுற ஆக்கள் இருக்கணும் தான். பட் அந்த சில பேர் கஷ்டப்படுற ஆக்களுக்கான பேர் இருக்கணும். அதையும் நாங்கள் சும்மா எல்லாத்துக்கும் இது பண்ணக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆட்களுக்கு குடும்பத்துல ஒரு ஆளாவது வெளிநாட்டுல இருக்கும். ஆனா அவர் அவற்றை லைவ துளைக்கிறார், அங்க அள்ளி அனுப்புறாரு. அது ஒண்ணுமே செய்யலாது. மற்றும்படி அதுல இருக்கேங்க அது ஓகே. ஆறுதுல இந்த மோட்டார் பைக்கில் இங்க போறேன், ஸ்கூலுக்கு போறேன், அதெல்லாம் புளியான தகவல். அப்படி எல்லாம் தகவலோட பரப்ப வேண்டாம். போயினமா அது போயினமா நான் இல்ல என்ன சொல்லுங்க மைந்தண்ண அது அப்படி இல்லைண்ணா. இப்ப நான் எல்லாம் நாங்கள் முந்தி சங்கிலி ஓட்டோன்னே பள்ளிக்கம் போயிடலான்னு செல்வண்ணா என்ன சொல்லுங்க. இப்ப மோட்டர் சைக்கிள் போறது அங்க வழியால கடையில தெரிஞ்ச கடையில அப்படி வர 100க்கு ஒரு 5 இத கேக்குறீங்க அப்படி இல்லையா? ஒரு பொம்பளை புள்ள மோட்டர் சைக்கிள் ஓடிக்கிற போது என்ன துப்பட்டாவா என்ன செய்து அந்த தாவணிக்கு மேல துப்பட்டாவா அதப்பா போடுதாப்பா மோட்டர் சைக்கிள் சில்லுக்கு கீழே போற மாதிரி போகுது. அதுவும் தண்டை போல கையும் காட்டையில காலும் காட்டையில தண்டை போல போன பாகத்துக்கு திருப்பி கொண்டு போகுது ஐயா மோட்டர் சைக்கிள. பின்னால உனக்கு யூடியூப்பர் அவதான் கெவிய கட்டிக்காரியா. வல பக்கம் திரும்ப இடப்பக்கம் திரும்ப ஒன்றும் இல்ல. அப்படியே போனா அப்படியே திருப்பி கொண்டு எனக்கு துப்பட்டா அந்த வீருக்கு சிக்கி போட்டு பயமா கிடக்குது. என்ன செய்யலாம் போல சிக்னல் போடுறேல ஒழுங்கா இதான் அதான் ஆக்சிடென்ட். அங்க இப்ப எங்கட சொந்தக்கார பிள்ளை படிய போலீஸ் 4 விடியப்புறம் 4 மணிக்கு தம்பிய என்ன ஃப்ரெண்டுக்கு கேக்கு வட்ட சர்ப்ரைஸா வந்து ஆக்சிடென்ட் 2 பேருமே உடனே சரியாக்கள். அப்படியே போய் இப்போ அந்த நித்திர வரியில ஒரு நின்ற ரக்குக்கு மேல மோதி அப்படியே செத்து. அக்கா அந்த புள்ளைங்க நீங்க போய் அந்த வீடியோ கவனிச்சு பாருங்க. அந்த மோட்டர் சைக்கிள் அங்க அண்ணாக்களும் சரி எங்களோட அக்காக்கள் அப்ப யாருன்னு சொன்னது ஆணும் சரி பொண்ணும் சரி மோட்டர் சைக்கிள் ஓடிக்கணும். இந்த சைட் கண்ணாடி ஏன் இருக்குன்னு தெரியாது அவைக்கு. அவைக்கு திரும்ப மட்டும்தான் பாக்கணும். அங்க தலையா பாருங்க தலை திரும்பாது அப்படியே நேர பார்த்துட்டு போயிடும். அவன் சிந்தனை இல்லாம என்ன இந்த சைட் கண்ணாடி சும்மா வடிவுக்கு கிடாக்கு நான் நேரம் தான் பார்த்து போகணும். ஆனா நீங்க இதை சொல்றீங்கன்னா நான் எந்த வயவேத்தி கொண்டு கார்ல போய்க்க சைட் கண்ணாடி என்ன செட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சவுண்டும் தெரியல என்னன்னு மனுஷன் மோகம் பார்த்துட்டு இருக்கு. அதுல ஸ்ரீலங்காவில் நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது பக்கத்துல அந்த ரோட்டுக்கு பக்கத்துல நின்ற வாகனத்தோட மோதிதான் நிறைய பேர் செத்திருக்கணும். அப்ப பாருங்க அவ்வளவு அந்த ஸ்பீட் அந்த வாகனம் ஓடுற இதுவளையெல்லாம் ஸ்பீட் கூட கவனிக்கிறேல. அதான் பிரச்சனை. நித்திரஜம் பரியல்ல ஓடுறது கீழே கொஞ்சம் படிச்சு எழுதுன்னு பாருங்க. ஐயோ கடவுளே. அங்க அது பரவாயில்ல 16 வயதுல மோட்டர் சைக்கிள் ஓடுறாரு படிப்புள்ள 16 வயதுல 16 வயசுல இந்த புள்ள லைசன்ஸ் இல்ல. இப்ப ஸ்ரீலங்கா ரோட்டுக்கு காவல்துறை நிக்காக்கா 16 வயதுல மோட்டர் சைக்கிள் ஓட காவல்துறை பிடிச்சா உள்ளுக்க போடணுமா இல்லையா? போடணும் கட்டாயம். அது குடுக்குற அம்மா அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா? ஓடிட்டு போடுவா அது பிரச்சனை ஃபுல்லா ஓடலாம். என்ன சட்டம் இது? எத்தனை புள்ளர் செத்துட்டு தெரியுமா? 16 வயசு 17 வயசு சீபராபாத் ரோடு நடக்குது. என்னதுக்கு அதை போட்டு கிடக்கு நடப்பாதையா போன நின்றலா போகணும். சன நடந்து போது ஓடிக்கிட்டே போறானுங்க வாகனத்தை. லைசன்ஸ் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் இல்லங்களா லைசன்ஸ் கொடுத்தது சீபரா பார்த்தா என்ன அதுல நடந்த நடப்பாதக்காரனுக்கு முன்னுரிமை. $500 இருந்தா மோட்டர் பைக் ஓடலாம் லைசன்ஸ் இல்லாம. அண்ணா அப்ப பேருந்து சீபராபாத் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சும்மா தேவையில்லாம போட்டு வச்சிருக்குது. இல்ல சொல்லுங்க இப்ப 500 எல்லாம் சரி வரா செல்வனா? இப்ப 500 எல்லாம் சரி வரா?
இப்ப வாய் இருக்கிற மாதிரி கதைக்கையில நான் பேர்ன் பண்ண அந்த வெள்ளக்காரன் யூடியூப்ல வெள்ளக்காரன் எத்தனை வெள்ளக்காரன் போய் சொல்லுங்க நான் இதை எடுத்து யூடியூப் பிடிச்சி போட்டுருக்கான் வெள்ளக்காரன் சில்லங்காவா டூரிசா வந்த வெள்ளக்காரன் தலையில கைய வச்சு நிக்கிறான் என்னடா வானம் போடுறாங்கண்டு அவனை கேட்கறான் அடே தமிழ் ஆக்கிற சொல்லல வெள்ளக்காரன் போட்டிருக்கான் மில்லியன் கணக்கு பாத்துக்க யூடியூப்ல அடிச்சு போய் பார் ஸ்ரீலங்கா ரோட் சேஃப்டி அடிச்சு போய் பார் வெள்ளக்காரன் போட்டிருக்கான் பார் நான் கண்ணால அண்ணா என் ஃப்ரெண்ட் காரோடினாவன் என்ன கொடியான் ரோட்டால வந்து ஏனையில திருப்பேக்குள்ள இஞ்சால பழப்பக்கம் வர்றதுக்கு திருப்பேக்குள்ள சிக்னல் போடையில இண்டிகேட்டர் போடையில அவன் அங்காளன்னு மறைச்சிட்டான் எல்லாம் தண்டு எழுத போறேன் கோச்சுக்கான அப்புறம் அங்கே இருந்து கடைசி 500 ரூபா காசு 1000 ரூபா காசு கொடுத்தோன்னா விட்டான் போண்டு செல்வன் அது நீங்க இப்ப செல்வன்னா லைசன்ஸ்ல ஆகும்னா 25,000 ரூபாய் ஃபைன். அப்ப 25,000 அங்க 500 ரூபாய். ஐயா நீ ஃபைன் எழுதினால் அது சேவல் அதுக்கும் அதுதான் ஃபைன். ஆனா இப்ப நான் போய் அங்க கார் ஓடி இருக்கிறேன் மறைச்சிருக்கிறான் 2000 ரூபா கொடுத்தோன்னா விட்டுருவான் போட்டு வாரியாண்டு அவ்வளோ. அதான் சந்தர்ப்ப சூழ்நிலை. 25,000 கொடுக்க போறியோ 5,000 தர போறியோ அதான் கேள்வி இப்ப கொடுத்துண்டு. இப்ப அதை நான் கேட்கறேன் என்னன்னா நீங்க 25,000 கொடுத்தா அது நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு, நீ 5,000 கொடுத்தா அவன் வீட்டுக்கு. ஆனா முதல் இருந்த லைசன்ஸ் 2,500 ரூபா. இப்ப 25,000 எல்லாம் இங்கேயும் அப்படித்தானே. இப்ப இங்க எங்களுக்கும் அப்படிதான். முந்தி 10 ரூபா பார்க்கிங் ரோட்ல விட்டா 14 ரூபா தான், இப்ப 35 ரூபா. அது எல்லா நாட்டிலும் தானே கூடி இருக்கு, அது வேற. ஆனா இப்ப இங்க இப்ப 500,000 வேண்ட மாட்டான். இப்ப நான் கேட்கிறேன் ஐயா, இப்ப நான் இதுல ரெட்டில எடுத்துட்டு போறேன், ஒரு போலீஸ் மறைச்சிட்டான். நீர் 5,000 ஹீரோ கொடுத்தா கூட விட்டுருவானா? நீர் 5,000 ஹீரோ கொடுத்துட்டா உண்மை கொண்ட உள்ள ஓடுவான் லஞ்சம் தான் தனியாண்டு. செல்வண்ண இப்ப நீங்க கடைக்கு போறீங்க வெளிநாட்டுல, இந்த மீன் பட்டி திரை சொன்னா அங்க எப்படி மீன் பட்டுற நிப்பார்? எங்க நீங்க பிரான்ஸ்ல ஒரு ரச்சி கடைக்கு போறீங்கடா, அந்த ரச்சியை பட்டி தாங்கண்டா, அந்த ரச்சி பட்டி தார அங்க வேலை செய்யறவர் அந்த கடைக்கார ஊழியர், சரி அங்க நீங்க பணியாளர், அவர் எப்படி நிப்பார்? அதுல அவர் அந்த தப்பியெல்லாம் கட்டி வச்சு எல்லாம் செய்வார், கை க்ளோஸ் எல்லாம் போட்டு செய்வார். ஸ்ரீலங்கால என்ன செய்யறாங்க சந்தைகளை எனக்கு சாப்பிடாம கிடக்கு. அது அப்படித்தானே. சுகாதார அமைச்சு இருக்கல, அவங்க ஸ்ரீலங்கால சுகாதார அமைச்சு என்ன பாய் பாக்கிறதுக்கா இருக்கு சுகாதார அமைச்சு? நீங்க அதை கேக்குறீங்களா? நீங்கள் செல்வன் அது மாதம் போட அவங்களுக்கு பீஸ் போகுதுன்னு அதால அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இளையான் மொக்கிதானே கத்தியில அதே தண்ணிக்கு திருப்ப கழுவுறாங்கண்ணே. அத போய் எங்க சேனம் வாங்கி சாப்பிட்டு போகுது. இது நான் போடலப்பா, வெள்ளக்காரன் எடுத்து போட்டுக்கானப்பா, நான் போடல. வெள்ளக்காரன் அவனே தள்ள கையா வைக்கிறான். அப்படித்தான். சுகாதார அமைச்சு என்னத்துக்கு இருக்குது? நாங்கள் மக்களை திருத்துவோம், நாட்டை திருத்துவோம்டா. எங்க மக்கள் என்ன செய்யணும்? அது ஒரு மரக்கட்டை கிடக்கண்ண, மரக்கட்டையை தண்ணியை ஊத்தி கழுவுறாங்க, அதுலயே வச்சு போட்டு அடுத்த வராங்க. ஒரு வருஷமா கிடக்குது, அதுக்கு என்ன கிருமி இருக்குதோ ஒட்டப்படி அதை வச்சு வட்டி போட்டு திரைச்சி போட்டு ஆடி போட்டு வட்டி போய் திண்டு என்ன அங்கடா இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? என்ன நடக்குது? நான் சத்தியமா நான் ஊருக்கு போனா நான் ரஜ்ஜியல் சாப்பிட்றோம் குறைவு, மீன் மட்டும் தான் சாப்பிட்றோம். அப்ப ரஜ்ஜியன்னா ஒன்று நாங்கள் அடிக்கிறது ஆடு அடிச்சு அப்படி செய்யறோடையோ குறைவு. அப்ப அது என்னன்னா எல்லாம் மாறும். ஆனா வீட்டுக்கு எனக்கு நான் என்ன கோவம்டான இப்ப மாற்றம் சொல்றேன், சுத்தமா இருக்கணுமே இல்லையா? அதான் சுகாதார அமைச்சு எங்க இருக்குது? அப்ப விதானியர் என்னத்துக்கு இருக்கிறாரு? என்ன அரசாங்கத்து இவர் என்னத்துக்கு இருக்கிறாரு? அரசாங்கம் கொரட்டை வரதுக்கு இருக்கிறாரு என்ன? அதெல்லாம் அப்புறம் இங்க கடையாண்டா கடை ஆட்ட கடை மேல ஒரு ரெஸ்டாரண்ட்னா ஆட்ட கடை அவர்கிட்ட பேர் அங்க முன்னுக்கு அடிச்சு அதுல நோட்டு சொல்லி இருக்கணும். அது சுகாதார பிரிவு வந்துருந்தா 3 ஸ்டிக்கரோ 3 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ நட்சத்திரம் அதுல ஒட்டி இருக்கணும். இல்லைன்னா சொன்னா அவர் சரி. அது ஒண்ணு. மற்றது ஆனா இவன் 10 நிமிஷம் கடை பிந்தி திறந்தாலே பிரச்சனை. கிளியம் வந்து கேட்கும் 10 மணிக்கு 10 நிமிஷம் என்னென்ன பிந்தி திறந்தா நீ. அப்புறம் இப்ப அதெல்லாம் இங்க அங்கெல்லாம் அப்படி இல்லதான். ஸ்ரீலங்காவில கடற்கரை கடை லைசன்ஸ் கடையில இத்தனை ஓப்பனிங் டைம் 9 மணிக்கு திறந்து 12 ஒழுங்கு விதி இல்ல. காலம் 6 மணிக்கு விரும்பின நேரம் துறைக்கலாம், அவர் விரும்பின நேரத்துக்கு போட்டு என்னடா இது? என்ன இது? இங்க லண்டன்ல 2 லைசன்ஸ் தான் இருக்குது. எத்தனை மணிக்கு கடையில வந்து நார்மலா வந்து 11 இருந்து 11 மட்டும், இது ஒரு லைசன்ஸ். மற்றது 24 மாதத்துக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. அப்படிதான் சில கடைகளுக்கு வந்து 15 இந்த காலமில இருந்து 3 மணி மட்டும் ஓபன் பண்றதும் கொடுக்குறாங்க. சிலதுக்கு காலை 11 இருந்து 3 மணி மட்டும் லைசன்ஸ் இருக்குது. அதுக்கு அவங்க கடையில வந்து கமரா பூட்டிக்கிறாங்க போலீஸ். அப்படின்ட்டு ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் அவங்க சொல்ற அந்த ஆங்கிள் வந்து அந்த கமரா பூட்டி இருக்கணும். ஏன் ஒவ்வொரு ரோட்டையும் இந்த கடையில கமரா கண்காணிச்சு ஒன்று இருக்கு. ஏன் குற்றத்தை தடுக்கிறதுக்காக கடையில கமரா செக் பண்ணி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு கடைக்காரரும் அப்படி வச்சிருக்கணும்.
சில்லங்களை இருக்கா அப்படி இருக்கா ஏன் சொல்லி கொடுக்குற அதை விட இங்க நீங்க கடைக்குள்ள கேமரா விடனா முன்னால எழுதி விட்டோம் கடையில வந்து நாங்க வீடியோ சுருவேன் செய்யறோம். அது லண்டன்ல வந்தா போலீஸ்காரன் வந்து அந்த போலீஸ் அந்த அந்த பகுதிக்குரிய பொறுப்பதிகாரி வந்து அவர் சொன்னதை பார்த்து திருப்ப வந்து அந்த கேமரா செக் பண்ணி போட்டு தான் போயிடும். இல்ல அது இப்ப இங்க வந்துட்டு பிரான்ஸுக்கும் அது இப்ப வந்துட்டு முந்தி நாங்க லண்டன்ல அப்படி இருக்கு இப்ப வந்துட்டு ஸ்ரீலங்கா அப்படி இருக்கா அதுக்கா தெரியுமா அவங்கள யாரும் கேக்குறியா ஒண்ணும் இல்ல ஏன்னா பப்ளிக்க வீடியோ எடுக்கிறபடியா அது நாங்கள் பே பண்ணணும் அந்த டேட்டா ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரியல அப்படி இருக்கு இங்க இருக்கு அப்படி அது லைசன்ஸ் இல்ல நீங்க கடையில பப்ளிக் அதாவது பப்ளிக்க நீங்க வீடியோ ரெக்கார்டிங் செய்யறீங்கன்னு சொன்னா அந்த இது எடுக்கணும் லைசன்ஸ் சுகாத அந்த அரசாங்க அதிபர் அவங்கள அரசாங்க அதிபர் இந்த மாமியார் விட்டா போட்டு வர மாதிரி வந்து சாப்பாடு கொண்டு அங்க நிக்கிறவனுக்கு அடிச்சு போட்டு அங்க அந்த பேங்குக்கு போறா கூட கதைக்கிற பேங்க்ல வேலை செய்யறாங்கள அங்க போறா கூட கதைக்கிற கதையை பாருங்க. இங்கன்னா எவ்வளவு நைஸா கதைக்கிறான் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அங்க ஒரு அரசாங்கத்துல எடுத்து போங்க நின்று வா போ அண்ணா அங்க என்ன இது என்ன நடக்குது இது யாரு மைந்தண்ண டாக்டரோடயோ அல்லது இந்த பேங்க் மேனேஜரோடயோ சிம்பிளா காய்ச்சிடலாம் அந்த முன்னுக்கு நிக்கிற செக்யூரிட்டியோட காய்க்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த நம்பர் கொடுக்குறவனோட காய்க்கலாது. இது பரவாயில்ல யாழ்ப்பாணமும் ஏதோ ஒரு மருத்துவமனையில போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு அம்மா வந்து கையிலான்னு கட்டி கொண்டு வயசான அம்மா புள்ளைய குடிக்கணும் செக்யூரிட்டி அவன் நோவுது அம்மாவுக்கு வருத்தம் பிடுங்கொண்டு தெத்த காயம் கூட சுத்தி கட்டி கிடக்காது துணியால விடுங்கோண்டா அவர் விடுறாரு இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செக்யூரிட்டி முன்னுக்கு இருந்தோண்டு. அப்ப இதே அவ மருத்துவமனை பொறுப்பதிகாரி என்ன செய்றீங்கள்? நாடு மாறுறதுக்கு நிறைய இருக்கு அண்ணன் நாட்டுக்கு நிறைய இருக்கு. அப்ப இதுதான் கேட்கிறேன் இந்த சீர்கடை எல்லாம் கூட அர்ச்சனா மாற்றி வரா இப்ப கதைச்சது காரணம் இதான் வாங்க இப்ப வார் இதான் உங்களோட அர்ச்சனா ராமனை வந்து மாற்றி வரா இதுக்கு பாய் சொல்லுங்க. கண்டிப்பா மாற்றுவார். என்ன மாத்துவார்? கண்டிப்பா இவ்வளவு காலம் இருக்கிற அரசியல்வாதியில மாத்தல ஒரு எம்பியா வந்து இவர் என்ன மாத்த போறேன் பயில சொல்லு அண்ணா. இப்ப நான் கேட்கிறேன் இவ்வளவு ஆளும் இருக்கிற அரசியல்வாதிக்குன்னா கொழும்புல என்ன நடக்குதுன்னு தெரியும் அண்ணன். பார்லிமெண்ட்ல இருந்து மிக்சர் சாப்பிட்டு வரலாம் ஒரு மொழியில கதைக்க தெரியாது அவனுக்கு அதை விளங்கப்படுத்த தெரியாது. இப்ப அப்படி இல்லைண்ணே இப்ப ஒரு மக்கள் நான் சரளமா படிச்சு கதைச்சு 4 விஷயம் தெரிஞ்சாக்கலாம் இப்ப போயினேன். சாணக்கியனுக்கு தெரியாத மொழி சுமந்திரனுக்கு தெரியாத மொழி இல்லையா உங்களுடைய போய் கதைக்க போயினவன் அது 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 மொழி இருந்தாலும் சில அறிவுன்றது இன்னொன்று இருக்கு. என்ன அறிவு இருக்கு? ஆனா கஷ்டத்துல இருந்து வந்தா தானே தெரியும் என்னென்ன செய்யலாம். மற்றது அடிமக்கள்ல இருந்து வரணும் அண்ணே. சிறிதரன் ஐயா ஒரு பாடசாலையின் அதிபர் சிறிதரன் ஐயாவாலேயே இதுகளை திருத்த முடியல கிளீன் கோட்டை சரி அங்கேயே மீனை இப்படிதான் வட்டி விற்கிறாங்க. நான் கேட்கிறேன் இப்ப சாணக்கியனும் சுமந்திரனும் எங்கேயான போராட்டத்துக்கு ஊர்ல இருந்தவங்க அவங்க கொழும்புல இருந்தவங்க அண்ணே அவங்களுக்கு போற வழி தெரியுமா? ஏன் சிறிதரன் ஐயா ஃபேமஸா வந்து அவர் இதுக்குள்ள இருந்து போனார் வந்தார். சாணக்கியன் சுமந்திரம் எங்கே ஐயா போராட்டத்துக்கு இருந்தவங்க சில கட்சி மாதிரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சில பேர் அமைச்சரா தானே இருக்காங்க 2 வரைக்கும். அது செல்வண்ண அது பரவாயில்ல செல்வண்ண ஐயோ கிளிநொச்சி சந்தை ஏதோ ஒரு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஏதோ சந்தைன்னு பார்த்து அதுவும் போட்டுக்கான் வெள்ளக்காரன் தான் போட்டுக்கான் அண்ணன். சந்தைக்கு பக்கத்துல குப்பை குவிச்சு கிடக்கண்ண அவன் மூக்க பிடிக்கிறான் ஆனா சந்தைக்கு வியாபாரம் செய்யறாங்களா அப்ப என்னடாப்பா நடக்குது? அது இதெல்லாம் மாற வேண்டாம் என்னன்னா நீங்க இன்னொரு 100 வருஷம் போகணும்.